இவன் என்ன நினப்புல சுத்திட்டு இருக்கானே எனக்கு தெரியல. மற்ற நாள்லாம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனா நேரமா வீட்டுக்கு வந்துடுறவன். நேற்று நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். சே, இதுக்காக தான் ரூம்ல கூட இல்லாம இங்க வந்து ஆதிரா ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்தோன்னா நம்மளை காணும்னு தேடுவான்னு வெயிட் பண்ணி கடைசியில எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் நல்லா படுத்து உறங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா இப்பவும் காணோம். ராத்திரியில இருந்து எங்க தான் போனா? இவன் என்னதான் பண்றான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. வேற எவளையும் வச்சிருக்கானோ? சே, அந்த முகரையெல்லாம் என்ன தவிர யாரு பாப்பா? இருந்தாலும் என்னமோ ஒண்ணு இடிக்குது. எங்க தான் போறான் என்னதான் பண்றான்னு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு பொண்டாட்டிக்கு பர்த்டேன்னு கூட ஞாபகம் இல்ல. அந்த அளவுக்கு வெளியே ஊர் சுத்திட்டு இருக்கான். ஊர் சுத்தி கழுத. சீ, அவன் வரட்டும். இன்னைக்கு அவன் கிட்ட பேசவே கூடாது. கடுப்பா வருது. அதான் முழிச்சாச்சுல, நம்ம ரூம்கே போய் உறங்க வேண்டியதான். ஐயோ, என் செல்லத்துக்கு என்னாச்சு? நடிக்காத. இப்படி பக்கத்துல வந்து உட்கார்ந்தா பயமா தானே இருக்கும். ஐயோ, என் அம்மு பயந்துருச்சா? சீப்பா, என்கிட்ட நீ எல்லாம் பேசவே பேசாத. நானும் உன்கிட்ட பேச மாட்டேன். ஏமா? காரணம் கூட என்னன்னு தெரியாதுல. பரவாயில்ல, தெரியாமலே இருக்கட்டும். அது வரைக்கும் சந்தோஷம் தான். அப்படியே இருந்துக்கோ. எனக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு கோவப்படுற இப்போ? கோவப்படணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான். நான் எதுக்கு உன்கிட்ட எல்லாம் பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? முதல்ல நவலு. சரி சரி, கோவப்படாத. ஆமா, நம்ம ரூம்ல இல்லாம இங்க வந்து ஏன் உறங்குன? ஏன் தலையெழுத்து? நீ வந்து நம்ம ரூம்ல தேடுவ, நான் இல்லைன்னு எங்கன்னு என்ன தேடி திரிவ. அதுக்கப்புறமா நான் ஆதிரா ரூம்ல இருக்கேன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீ ராத்திரி ஃபுல்லா வரவே இல்லை. நான் உனக்கு வெயிட் பண்ணி நான் தூங்குனதுதான் மிச்சம். காலையில முழிச்சு பாக்குறேன், அப்ப கூட உன்னை காணோம். அப்படி எங்க தான் போன? எவ கூட ராத்திரிலாம் ஊர் சுத்திட்டு இருக்க? அதெல்லாம் இப்படி கேட்டா எப்படி சொல்றது? ஓ, அப்ப உண்மையாவே அவ கூடயே ஊர் சுத்திட்டு தான் வந்தியா? ஆனா நேத்து நைட் மறக்க முடியாத ஒரு நைட். எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் எதுக்கு சார் வீட்டுக்கு வந்தீங்க? நைட் மட்டும் அவ கூட இருந்து ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும்? மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் எல்லா நேரமும் அவ கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே? சே, என்ன மட்டும் பார்த்துட்டு இருந்தா அவளுக்கும் இது வேலை எல்லாம் இருக்கும்ல. அதனாலதான் இன்னைக்கு நைட்டும் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தூரன் அவளே, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. எரிச்சலா வருது. ஆல்ரெடி நான் கோவத்துல இருக்கேன்னு தெரிஞ்சும் என்ன எப்படிலாம் நீ வெறுப்பேத்திட்டு இருக்க? சரி, கோவப்படாத. சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றேன்னு உனக்கே தெரியும்ல. யாரு கண்டா? இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிறதே இல்ல. வெளியே தான் ஊர் சுத்திட்டு இருக்க. நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு எப்படி தெரியும்? உண்மையா கூட இருக்கலாம். 75% சான்ஸ் இருக்கதான் செய்யுது. அவ்வளவுதான் என் மேல நம்பிக்கை இல்ல. இருந்த நம்பிக்கையெல்லாம் நீ தான் கெடுத்துக்கிற. ஓ, அப்படி. தள்ளுன்னு சொல்லிட்டேன். சரி, இப்ப எங்க போற வேகமா? இப்பதான் தூங்கி முடிச்சிருக்க. போய் மூஞ்சி கை கால் கழுவுவ, பிரஷ் பண்ணுவ, குளிப்ப, அதானே பண்ண போற? நான் என்ன வேணா பண்ணுவேன். அது ஏன் விருப்பம். உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. சரி, எப்படி நீ பிரஷ் பண்ணதானே போற? இந்தா, உன் பிரஷ்ல பேஸ்ட் வச்சு நானே கொண்டு வந்துட்டேன். நான் கேட்டனா? உன்கிட்ட என் பிரஷ்ல பேஸ்ட் வச்சு கொடுன்னு நான் கேட்டனா? நீ கேட்கல. இருந்தாலும் கொடுக்க வேண்டியது என் கடமைல்ல. எப்பா உன் கடமை மண்ணாங்கட்டியெல்லாம் தூக்கிட்டு அந்த பக்கம் போ. இங்க பாரு, இருக்கிறது 2 பிரஷ். ஒன்னு என்னோடது, இன்னொன்னு உன்னோடது. உன்னோடதுல அழகான பேஸ்ட் வச்சு கொண்டு வந்துட்டேன். இப்ப நீ கோவப்பட்டு போனா உனக்கு பிரஷ் பண்றதுக்கு அங்க பிரஷ் கிடையாது. என் கையில இருக்கிறத வாங்கி சமத்தா பல்லு விளக்கு பார்க்கலாம். ஏன் பிரஷ்ல நான் பல்லே விளக்க முடியாதா என்ன? நான் வெறும் கையை வச்சு கூட பல்ல விளக்கிக்குவேன். உன் கையால குடுக்கற எதுவும் எனக்கு தேவை கிடையாது. ஓஹோ, மேடம் அப்படி. ஆமா மேடம், அப்படிதான். காலங்காத்தாலே குளிச்சு ரெடியா இருக்க மாதிரி இருக்கு. யாருக்கு தெரியும்? காலங்காத்தால ரெடியா இருந்தியா இல்ல நைட் அவளை மயக்கறதுக்காக இப்படி போயிட்டு வந்து உட்கார்ந்திருக்கியான்னு? சேச்சே, அவளை பார்க்க போகும்போது போட்டது வேற ட்ரெஸ், இப்ப போட்டிருக்கிறது வேற ட்ரெஸ். என்ன கடுப்பேத்தாத. சரி, கோவப்படாத. இந்த பிரஷ் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது சொல்லிட்டோம்ல. ப்ளீஸ்மா, கோச்சுக்கிடாத. இந்தா. இப்ப நீ பிரஷ் பண்ண புரியா இல்ல நானே பிரஷ் பண்ணி விடட்டுமா? ஏன்டா காலையிலே என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? இந்த ரூமை விட்டுலாம் உன்னை வெளியே விட முடியாது. அதான் ஆதிரா ரூம்லயே அட்டாச் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குல்ல, நீ இங்கே யூஸ் பண்ணு. நம்ம ரூம் கொண்டு போக வேண்டாம். இதை பிரஷ் பண்ணு. ஏன் நான் நம்ம ரூம்ல போய் நம்ம ரூம் பாத்ரூம் யூஸ் பண்ணுவேன். ஏன் இங்க யூஸ் பண்ண சொல்ற? நீ பிரஷ் பண்ணாதான் உன்னை அனுப்புவேன். நான் வழி விட்டாதானே நீ வெளியே போக முடியும். ஓ, பொண்டாட்டிக்கிட்டே பிளாக்மெயிலா? அப்படிலாம் இல்ல, நான் சொல்றதை கேளு. உன் ஹைஜீனிக் தானே சொல்றேன். பிரஷ் பண்ணு. சோ, காலங்காத்தால சாவடிக்கிறான். இப்ப கூட இவனுக்கு என் பர்த்டேன்னு தெரியல பாரு. ஒரு ஹாப்பி பர்த்டேனாவது சொல்றானா பாரு, பைத்தியக்காரன். இது என்னது கையில? அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? எதுக்கு? இல்ல, சும்மாதான். இதுக்குள்ள ட்ரெஸ் இருக்கு. சரி, பிரஷ் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. ஹலோ, நான் உன் மேல செம்ம கடுப்புல இருக்கேன். நீ கொடுக்குற ப்ரஷ்ஷை கூட கையால வாங்கி ப்ரஷ் பண்ணக்கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஏதோ ட்ரெஸ் தூக்கிட்டு வந்து போடுனா நான் போட்டுருணுமா? இந்த ரூமை விட்டு வெளியே போகணுமா எப்படி? இப்போ எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ற வெளியே விடாம? நீ கோவத்துல இருந்தா நான் எப்படி உன்னை வெளியே விட முடியும் சொல்லு? ஓ, இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனை இல்ல? சரி, ஓகே. எனக்கு கோவம் போயிருச்சு, தள்ளு. அப்படிலாம் விட முடியாதுப்பா. நீ எப்படி சந்தோஷமா இருப்பன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி நீ நார்மல் ஆனதுக்கு பிறகுதான் என்னால உன்னை விட முடியும். உனக்கு 2 சாய்ஸ் தான். ஒன்னு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது, இன்னொன்னு குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் போட்டு பிரஷ் பண்ணிக்கிறது.
ஏய் ரெண்டும் ஒன்று தானே? அதுதான், உனக்கு ஆர்டர் வேணா மாத்திக்கோ. காலங்காத்தாலே உயிரை வாங்குறேன். குடு. இந்த எடுத்துக்கோ. மூஞ்ச பாரு. ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நெட்ல விட்டுறவேன்னு பயன்படுத்துறான். ஆனா அதுக்காக அவன் சொன்ன மாதிரி சீ அப்படி என்னால பண்ண முடியாது. எப்படி இவ்வளோ தைரியமா ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து அவளுக்கு கால் பண்ணி என் கூட ஒரு நாள் ஸ்டே பண்ணுன்னு கேட்குறான். இவெல்லாம் மனுஷனே இல்லை. இப்படி ஒரு சைக்கோ கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனே. இப்போ என்ன பண்றது? இன்னைக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். ஆனா இன்னும் கால் வரல. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இப்போ என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல. எனக்கு ஏன் கடவுளை இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? எப்படியாவது இதுல இருந்து நான் தப்பிக்கணும். என்ன பண்றது? ஐயோ, ஃபோன் வேற வருது. அவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணவும் பயமா இருக்கு. பண்ணலனா வேற என்ன பண்ணுவான்னு தெரியல. அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ டார்லிங், என்ன பண்ற? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுரு. அடடடா, என்ன இது டார்லிங்? அழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? எடுத்த உடனே ஆசையா பாசமா என்ன பண்ற ஏது பண்றேன்னு கேட்பேன்னு பார்த்தா இப்படி அழுதுட்டு இருக்க. ஐ டோன்ட் லைக் இட் மா. அலாம ஸ்வீட்டா கியூட்டா பேசினா தானே எனக்கு பிடிக்கும். நான் என்ன உன்னை எப்பயும் கேட்கறேனா? ஒரு நாள் தானே கேட்கறேன். இங்க பாரு, நீ யாரு, எங்க இருக்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுரு. உனக்கு அப்படி பொண்ணுங்க வேணும்னா எத்தனையோ பேர் அந்த வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போ. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நான் நல்ல குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. நீ நல்ல குடும்பத்துல இருந்து வந்தியோ கெட்ட குடும்பத்துல இருந்து வந்தியோ எனக்கு அது கவலை இல்லை. ஆனா நீ எனக்கு வேணும். ஜஸ்ட் ஒன் டே மட்டும். நான் அதுக்கு உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன். ஏண்டா பொறுக்கி நாயே, என்ன பார்க்க எப்படி தெரியுது? ஒரு நாள் வா, உனக்காக நான் என்ன வேணாலும் தரேன்னு இப்படி சொல்றேன். அப்படி வர முடியாதுன்னு சொன்னா வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ற. உன் கூட பிறந்த தங்கச்சியா என்ன நினைச்சு விட்டுரு ப்ளீஸ். நான் தான் நேத்தே சொல்லிட்டேனே, உனக்கு என்ன மெமரி லாஸா? எனக்கு அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. ஏண்டா நாயே, உன்னை பெத்தவளும் ஒரு பொண்ணு தானே. அவங்க தானே உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றிருப்பாங்க. இப்படி ஒரு பொண்ணை அள வச்சு பிளாக்மெயில் பண்ணணும்னா உன்னை சொல்லி வளர்த்தாங்க. ஐ டோன்ட் லைக் சென்டிமெண்ட். எனக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் சுத்தமா பிடிக்காது. நீ எதுக்கு இப்ப சம்மந்தமே இல்லாம சென்டிமெண்ட்ல பேசி தாக்கிட்டு இருக்க? நான் இப்ப கால் பண்ணது நீ அழுகிறத பாக்குறக்கோ இல்ல உன் அட்வைஸை கேட்கறதுக்கோ கிடையாது. நான் கால் பண்ணது நாளைக்கு நீ எங்க எப்போ எப்படி வரணுங்கிறத சொல்றதுக்காக மட்டும்தான். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஷார்ப்பா கேபிஆர் ஹோட்டல் வந்துரு. ரூம் நம்பர் 202. உனக்காக நான் மார்னிங் 9:30 இருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஜஸ்ட் ஒன் டே, ஈவினிங் வரைக்கும் இருந்தா போதும். அப்புறம் நீ போய்க்கலாம். உன் கண்ணு முன்னாடியே வீடியோவை டெலீட் பண்ணிடுவேன். ப்ராமிஸ். எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை தயவு செஞ்சு கொடுக்காத. என்னால நீ நினைக்கிற மாதிரி உன் கூட இருக்க முடியாது. அப்போ வீடியோவை நெட்ல போஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஐயோ ப்ளீஸ், என்னால முடியல. அதையே சொல்லி சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணாத. நான் ஏன் சொல்ல உன்னை போய் பிளாக்மெயில் பண்ண போறேன்? ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். நான் சொல்றதை கேட்டு அதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டேன்னா நான் ஏன் உன்னை ஃபோர்ஸ் பண்ண போறேன்? நீட்டா கியூட்டா எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கலாம். யாருக்கும் தெரியாது. காது வச்ச மாதிரி உனக்கும் எனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். விஷயம் டாப் சீக்ரெட். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இப்படி இருக்கிறனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நீ பயப்படாத. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. நாளைக்கே நீ யாரை வேணா லவ் பண்ணிக்கோ, யாரை வேணா கல்யாணம் பண்ணிட்டு போய்க்கோ. அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அதை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். நான் ஆசைப்பட்டது ஜஸ்ட் ஒன் டே, அவ்வளோதான். சரி அழுதுட்டே இருக்காம கண்ணை தொடச்சிட்டு நாளைக்கு நல்லா ஜம்முன்னு குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்துரு. ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டான். இப்போ நான் என்ன பண்றது? யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறது? யார்கிட்ட கேட்டாலும் என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்களா? ஆனா வீடியோ வெளியே வந்துருச்சுன்னா என் மான மரியாதை எல்லாமே போயிடும். ஐயோ, எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான், உயிரே விட்டுருவாங்க. எல்லாரும் என்னை எப்படி கேவலமா பேசுவாங்க. ரோட்ல என்னால நிம்மதியா நடந்து கூட போக முடியாதே. கடவுளே, பேசாம மாமா கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கலாமா? யார்கிட்டயாவது சொன்னா இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நெட்ல விட்டுருவேன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு தான் சோஷியல் மீடியா எல்லாருமே யூஸ் பண்றாங்களே. அவன் 2 நிமிஷம் போட்டா கூட அதை எத்தனையோ பேர் பார்த்துருவாங்க. நான் இப்படி யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கறேன்னு தெரிஞ்சு அவன் அப்படி பண்ணிட்டானா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நிறைய பேர் என்னோட அந்த வீடியோவை பார்த்துருவாங்களே. இப்போ என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல. அதுக்காக என் வீடியோக்காக அவன் கூட அப்படி நெருங்கி தப்பா சீ அப்படி இருக்க
இருக்க கூடாது, அது தப்பு. என் வீடியோவையும் என் கைக்கு கொண்டு வரணும், என் வீடியோவும் பரவாம தடுக்கணும். அதே சமயம் நான் அவன் நினைக்கிற மாதிரி அவன் கூட இருக்கவும் கூடாது. என்ன பண்றது, என்ன பண்றது? ஏதா சாப்பிடவா? அத்தை சாப்பிட வர சொன்னாங்க. எனக்கு பசிக்கல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட வரேன். என்னாச்சு இவளுக்கு? வாய்ஸே சரியில்லை, பதில் சொல்ற விதமும் சரியில்லை. ஸ்வேதா, நீ ஓகே தானே? உனக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். என்ன இவ வித்தியாசமா நடந்துக்கிறா? ஸ்வேதா, என்னை திரும்பி பாரு. நான் தான் சொல்றேன் இல்லைங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா வரேன், போங்க. இவளுக்கு ஏதோ பிரச்சனை, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. என்ன பண்றது? நம்ம என்ன பண்ண முடியும்? கேட்க தான் முடியும். அவ சொன்னாதான் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவ தான் எதுவும் சொல்ல மாட்டாளே. சரி, ஓகே. அங்க நட, என்ன இங்க பாத்துட்டு இருக்க? காலையில இருந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றடா நீ. சரி சரி, திரும்பு. அண்ணி, எப்படி எங்க சர்ப்ரைஸ்? சூப்பரா இருந்துச்சு இலக்கியா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா, தம்பி. அக்கா, எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னக்கா, நானும் நல்லா இருக்கேன். அப்பா, அம்மாடி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்பா. நீங்க 2 பேரும் வரீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏ லூசு, சொல்லாம இருந்தாதாண்டி சர்ப்ரைஸ். எல்லாமே மருமவன் ஏற்பாடுதான்மா. அப்போ அவன் என் பர்த்டேவை மறக்கலையா? ஓய், என் சர்ப்ரைஸ் எப்படி? சூப்பர் சூப்பர், தேங்க்யூடா. லவ் யூடி பொண்டாட்டி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ டூ. அம்மாடி, இந்த துணி உனக்கு அழகா இருக்குமா? தேங்க்ஸ் அத்தை. இந்த டெக்கரேஷன்ல யாரத்த பண்ணா? எல்லாம் யாரு? உன் புருஷன் தான் மருமகளே, எல்லாமே அவன்தான். அம்மாடி, இன்னைக்கு போல என்னைக்கு சந்தோஷமா வாழணும். எங்க ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு உண்டுமா. தேங்க்யூ பாட்டி. அண்ணி, பர்த்டேக்கு ட்ரீட் எங்க? ட்ரீட் தானே, உங்க அண்ணன் கிட்ட வாங்கிக்கோ. அதெல்லாம் தெரியாதுப்பா, நீங்க தான் ட்ரீட் வைக்கணும். உங்க அண்ணிக்காக உங்க அண்ணன் ட்ரீட் கூட வைக்க மாட்டேனா என்ன? உங்க அண்ணன்கிட்டயே வாங்கிக்கோ. சரி சரி, ட்ரீட் வைக்கிறதுக்கு முன்னாடி கேக் கட் பண்ணணும்ல. அந்த கேக்கை கொண்டு வாங்க. கேக்கை கொண்டு வாங்களா? எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, வேற யார் வராங்க? அம்மா, நீங்களா? என்னால் நம்பவே முடியலம்மா, இது கனவா நிஜமானே தெரியல. நீங்க எங்க வீட்டுக்கு என் பர்த்டே கேக்கோட வந்திருக்கீங்க, என்னால் நம்பவே முடியலம்மா. இது நிஜம்தாம்மா, கனவில்லை. உங்க அம்மா தான் நேரில் வந்திருக்கேன். இவ்வளோ நாள் நான் பேசாமல் இருந்ததுக்கு அம்மையை மன்னிச்சிருமா. பிறந்தநாள் பிள்ளை இப்படி உம்முன்னு இருக்கலாமா? சரி வா, கேக்கை வெட்டி சாப்பிடுவோம். அம்மா, நீங்கள் இன்னைக்கு வருவீங்கன்னு ஒரு துளி கூட நான் நினச்சி பார்க்கவே இல்லை. எனக்கு நீங்கள் வந்தது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுமாம்மா. என்னால் நம்பவே முடியலம்மா. நான் நிறைய நாள் நினச்சிருக்கேம்மா, இப்படியே என் வாழ்க்கை போயிடும், நீங்கள் என்கிட்ட பழைய மாதிரி பேசவே மாட்டீங்க, உங்களுக்கு கோவம் சரியாகவே ஆகாது, நம்ம வாழ்க்கை நீ எப்பவுமே இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் பல நாள் நினச்சிருக்கேம்மா. என்னை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு பழைய மாதிரி இருக்க போகிறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. அம்மாடி, அம்மாவை மன்னிச்சிருவியாம்மா? என்னம்மா என்கிட்ட மன்னிப்பு அது இதுன்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மனுஷன் இல்லையே. அப்படி நீங்களும் என்ன தப்பும் பண்ணலையே. நீங்கள் நான் ஆசாசியாக வளர்த்தீங்க, நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்பேன்னு நினச்சிங்க, ஆனால் நான் கேட்கல. நான் கேட்கலங்கிறத தாண்டி இவ்வளோ ஆசையாக வளர்த்த பிள்ளை இப்படி மாறிட்டாளேன்னு உங்களுக்கு இருக்க கோவம் நியாயம்தான். என்ன, நீங்கள் பேசாமல் போனது தான் எனக்கு வருத்தம். அதான் எல்லாம் சரியாகி வந்துடுச்சுலம்மா. இன்னும் நீங்கள் ஏன் அதை நினச்சிட்ருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடச்சிருக்காம்மா. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம்மா, ஆரம்பத்தில் நீ அந்த பையனை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சப்போ நம்ம வீட்டில் வசதியாக இருந்த பிள்ளை எப்படி அங்கே போய் நல்லா இருப்பாளோ இருக்க மாட்டாளோன்னு என் மனசுக்குள்ளேயே ஒரு 100 குழப்பம். அதை தாண்டி நம்ம ஜாதிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, 4 பேர் நம்ம புள்ள வளர்த்தது சரியில்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. அதே மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஊரில் சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை கேட்காத ஆள் இல்லை. அதுலேயே நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். அந்த நேரம் எனக்கு புரியலை, லவ் பண்ணுறது அப்படி ஒன்றும் தப்பு கிடையாது. என் மக அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கா, அவள் அதில் சந்தோஷமாக வாழுவா, நல்லா வாழ்ந்தும் காட்டுவா. எனக்கு கிடைச்ச மருமகன் இங்கே யாருக்கும் கிடைக்காத தங்கமான மருமகன்னு எனக்கு அப்போ சொல்ல முடியலை. மருமகனை பற்றி எனக்கு அப்போ தெரியாமல் போயிட்டு. அம்மா, நான் இப்போ எப்படி மனசு மாதிரி வீட்டுக்குள்ளே பார்க்க வந்தேன்னு நீ நினைக்கிறேன்? உங்களுக்கும் என்னை பார்க்கணுன்னு ஆசை இருந்திருக்கும். என்னதான் என் மேலே கோவம் இருந்தாலும் நம்ம பிள்ளை
தானே அப்படின்னு உங்களுக்கு மன்னிக்கணும்னு தோணி இருந்திருக்கும். நான் உங்களை மிஸ் பண்ண மாதிரி நீங்களும் என் கூட இருந்த நாட்கள் எல்லாம் யோசிச்சு என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால எப்படியாவது பிள்ளைகிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் எனக்கு என் பிறந்த நாள் வந்த உடனே அப்பா கூடயும் தம்பி கூடயும் வந்திருப்பீங்க. அதானம்மா? அதுதான் அம்மாடி. இல்லை அது இல்லையா? அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இவ்வளவு தூரம் வந்துட்டேன். அவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என் பொண்டாட்டிக்காக இதை நான் பண்ணி தான் ஆகணும். அத்தை, அத்தை, வீட்டுல இருக்கீங்களா? யாருக்கு? யார் அத்தை? கொஞ்சம் கூட அறிவில்ல. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி இப்படி வந்து நிக்கிற. நான் யாரு கூப்பிட்டா எங்க வீட்டுக்கு முதல்ல? இல்லத்த, நான் சொல்றத கொஞ்சம். ஏய் வாய மூடு. யாருக்கு யார் அத்தை? தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. யார் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டா முத? எதுக்கு இப்படி வந்து நின்றுட்டு இருக்க? ஓ, என் வீட்டுக்காரும் என் மகனும் கூப்பிட்டாங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. சரி, அவங்க தான் கூப்பிட்டாங்கன்னா இப்படி வந்து நின்றுவியா? அவங்க ஒன்னும் கூப்பிடலத்த, நானா தான் வந்தேன். ஓ, அவங்க கூப்பிடவே இல்லைனாலும் நீயாவே வந்திருக்கியா? சரியா போச்சு. எல்லாம் நான் பெத்து வளர்த்தனே, அவளை சொல்லணும். அத்தை, நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. நீ பேசுறது கேட்கறக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு 1008 வேலை இருக்கு. நீங்க எங்க மேல கோவமா இருப்பீங்கன்னு எங்களுக்கு புரியுது. ஒரு உலகத்துல யாருமே செய்யாத தப்ப நாங்க செஞ்சிடலத்த. அவ பண்ணது சரின்னு நான் வாதாட வரல. இருந்தாலும் நீங்க உங்க பிள்ளைக்காகவாது மனசு இறங்கி அவகிட்ட பேசலாம்ல. அவ நீங்க பேசலன்னு ரொம்ப வருத்தப்படுறா. அதுக்குன்னு அவளை நான் நல்லா பாத்துக்கலன்னு அர்த்தம் இல்லை. நான் என்னதான் அவளை சந்தோஷமா பாத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை இப்படி பாசமா வளர்த்து அம்மா பேச மாட்டேங்கிறாங்களேன்னு அவ அடிக்கடி உடஞ்சு போயிடுறா. உங்களுக்கு என்னதானே பிடிக்கல? நீங்க என்கிட்ட வேணா பேசாம இருங்க. ஆனா அவகிட்ட எப்பயும் போல பேசலாம்லத்த. நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ண எனக்கு தெரியும். அதை நீ எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நீ கிளம்பலாம். எனக்கு புரியுதுத்த. அவ எப்படி அங்க வருத்தப்படுறாளோ நீங்களும் அதே மாதிரிதான் இங்க எப்பயாவது ஒரு தடவையாவது உங்க பிள்ளைய நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. பேசுறதுக்கு உங்க ஈகோ தடுக்குது. அப்படி அந்த கௌரவத்தினாலையும் பிடிவாதத்தினாலையும் ஒண்ணுமே ஆகாதுத. ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க பிள்ளைக்குமான பந்தோன்னு ஒண்ணுமே இருக்காது. அப்போ நீங்க திரும்பி எங்ககிட்ட பேச வரும்போது இத்தனை வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம பிள்ளை கூட இருக்க வேண்டிய நாளெல்லாம் இவ்வளோ வீணடிச்சிட்டோமேன்னு மனசு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க கிட்டத்தட்ட 2 வருஷமா எங்ககிட்ட பேசாம தான் இருக்கீங்க. இதுக்கு மேலேயும் அப்படியே இருக்க வேண்டாம் த. ப்ளீஸ் அத்தை. ஏய், உன்கிட்ட யாரும் அறிவுரை கேட்கல. வெளியே போறியா? செக்யூரிட்டி கூப்பிடட்டா? இந்த செக்யூரிட்டி எப்படி உன்னை உள்ள விட்டான்? உன்னெல்லாம் விடவே கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஏய் ஏய், என்னப்பா பண்ற? எந்திரிப்பா. அத்தை, நீங்க என் மேல எத்தனை வருஷம் நாளும் கோவமா இருங்க, என்கிட்ட பேசாம கூட இருங்க. ஆனா ப்ளீஸ் தாரணி கூட பேசுங்க. அவள்கிட்ட பேசாம இருந்து அவ மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. பெத்தா மட்டும்தான் அவ உங்களுக்கு பிள்ளைன்னு இல்லை. நான் அவளை காதலிக்கிறேன். காதலிச்சாலும் அவ எனக்கு பிள்ளை மாதிரி தான். அப்படிதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளை ஒரு வருத்தத்துல இருக்கும்போது என்னால் அதை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லுங்க? எப்படியாவது உங்களையும் அவளையும் சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு அத்தை, உங்க காலில் கூட விழுந்து கெஞ்சு கேட்டுக்கிறேன். என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு அவட்ட பேசுங்க. வீட்டுக்குள்ள தான் நம்மளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறோம். இப்படி வந்து நிற்கிறானேன்னு என்ன முதல்ல பார்ப்பாங்களா இல்லை கண்டுக்காம போயிடுவாங்களா? நான் தான் நேற்றே வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன இப்படி வந்து நின்று எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. என் பிள்ளைகிட்ட நான் பேசணும்னு இவன் ஏன் இவ்வளோ பாடுபடணும்? ஜோ கடவுளே, நான் பண்ணுறது சரிதானா இல்லை தப்பா? ஒன்றும் புரியல. இப்படி வெயிலில் வந்து நிற்கிறான், பார்க்கவே பாவமாக இருக்கு. இல்லை, இதெல்லாம் பார்த்து நம்ம மனசு மாறக்கூடாது. நம்ம ரூம்க்கே போயிடலாம். என்ன இது? வந்தாங்க, என்னை பார்த்தாங்க, திரும்பி அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துட்டு வேகமாக உள்ளே போயிட்டாங்க. அவங்களுக்கு எப்போதான் நம்ம மேலே உள்ள வெறுப்பு தீரும் தெரியலையே. இவங்க என் மேலே பரிதாபப்பட்டாவது என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிடணும். எவ்வளோ நேரமாக நிற்கிறோம், வீட்டுக்குள்ளே இருந்து யாருமே வரலையே. வீட்டுக்குள்ளே போகவும் தயக்கமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நான் வரதே பிடிக்கல. வராதுன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப போனால் நான் அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாதே. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. காத்துக்கு வேற ஜன்னல் படபடன்னு அடிக்குது. ஜன்னல் சாத்திட்டு போகணும்ப்பா, குளிர் தாங்க முடியல. அங்கே நிற்கிறது அரவிந்த் தானே? இந்த பையன் ஏன் தினமும் இப்படி வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறான்? கடவுளே, மழை இப்படி வேகமாக பெய்யுது. மழைக்குள்ளே நனைஞ்சு இந்த குளிருக்குள்ளே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கணும்னு அந்த பையனுக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம பிள்ளை கூட பேசணுங்கிறதுக்காக இவன் ஏன் இப்படி கஷ்டப்படுறான்?
என்னம்மா சொல்றீங்க? அரவிந்த் எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணானா? ஆமாம்மா, உனக்கு ஒண்ணுனா அந்த பையன் எதை வேணாலும் செய்வான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை மக்களே. அப்பா என்ன நல்லா தான் வச்சிருக்காரு, நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. சொத்து பத்து வசதி எல்லாம் இருக்குதான். இருந்தாலும் என் குடும்பத்தை உங்க அப்பாவுக்கு சரியா பிடிக்காது. அவிய குடும்பத்தையே தான் எப்பயும் தூக்கி வச்சு பேசுவாங்களே தவிர நம்ம குடும்பத்தை பத்தி ஏதாவது சொன்னா மதிக்கவே மாட்டாரு. அதை நீயும் சின்ன வயசுல இருந்து பார்க்க தானே செஞ்சிருக்கா. என் அண்ணன் தம்பி கூட என்னைக்காவது நான் சண்டைன்னு உட்காந்து ஒரு மூலையில ஓன்னு அழுதேன்னா அவனுங்கெல்லாம் ஒரு ஆளா இதுக்கு போய் அழுகிறியே அப்படின்னு என்னை ஏசதான் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி எங்க அம்மா என்ன அப்படி வளர்த்தாவ இப்படி வளர்த்தாவன்னு நான் ஏதாவது கதை சொன்னா கூட காது கொடுத்து கேட்க மாட்டாவ. ஊர்ல உள்ளவையே எல்லாரும் அப்படிதான் வளர்ப்பாவ. உங்க அம்மா மட்டும் என்ன அப்படின்னு என்ன ஏசிருக்காவ. கல்யாணம் ஆன புதுசுல நான் எங்க அம்மையை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். திடீர்னு இப்படி கொண்டு வந்து விட்டுட்டாவளேன்னு எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா எங்க அம்மையை பார்க்க போறேன்னு சொன்னாலே உங்க அப்பா விட மாட்டாரு. அது என்ன ஆனா உன உங்க அம்மா அம்மா எங்க அப்படின்னு என்ன திட்டு தான் செஞ்சாரு. நாள் போக போக நீ எங்களுக்கு பிறந்த. நீ பிறந்த பிறகுதான் ஐயோ நம்ம மக மாதிரி தானே இவளையும் அவங்க வீட்டுல செல்லமா பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாவன்னு அவைய புரிஞ்சுக்கிட்டாவ. அவைய புரிஞ்சுக்கிறதுக்கும் என்னை பத்தி என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குமே பல வருஷம் ஆயிட்டுமா. ஆனா அவன் புருஷன் உனக்காக நான் அவனை மதிக்கவே இல்லை. நான் அவனை அவ்வளோ ஏசியும் உனக்காக மட்டும் என் வீட்டு வாசல்ல வந்து நின்னான். என்கிட்ட பேசி என் காலெல்லாம் விழுந்தாம்மா. நம்ம பொண்டாட்டி அவி அம்மா கிட்ட பேசாம ரொம்ப வருத்தப்படுறாங்கிறத மனசுல புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது என்னையும் உன்னையும் சேர்த்து வச்சிடணும்னு அந்த பையன் பாடாப்பட்டான். ஆனா பெத்தது என்னமோ நான் தான். எனக்கு என் பிள்ளை மேல இல்லாதாக்குற என் பொண்டாட்டி இப்படி தவிக்கிறாளேன்னு அவனுக்கு இருந்தது. அது என்ன ரொம்ப மாத்திருச்சுமா. இப்பதாம்மா என் மனசுல பட்டுச்சு. என் பிள்ளை கெட்டவனை எவனையும் விரும்பல. நல்ல பையனா, உன்னை நல்லா பாத்துக்கிற பையனா, குடும்பத்தை அனுசரிச்சு கொண்டு போற பையனா, அப்படி ஒரு தங்கத்தை தான் என் பிள்ளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கு. இப்ப என் பிள்ளை சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம தான் என்னென்னமோ சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டோன்னு எனக்கு ஒரே சங்கடமா. எனக்கு எப்படி போய் அப்படியெல்லாம் ஏசிட்டு அந்த பையன்கிட்ட சிரிச்சு பேசுன்னே தெரியல. ஆனா அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல, சகஜமா என்கிட்ட பேசுறான். எப்பா நான் என் பிள்ளைய பார்க்க வரேன்னு சொன்ன மறுவார்த்தை. அத்தை இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கிடுங்க, நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள், நீங்க எல்லாம் சர்ப்ரைஸா வந்து அவ ரொம்ப சந்தோஷப்படுவான்னு காலையிலேயே கிளம்பி வீட்டுக்கு வந்து எங்களையும் கிளப்பி கூட்டிட்டு வந்து இப்ப இங்க வீட்டுல உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்றானம்மா. இந்த பையன் மனசு நோக்கிற மாதிரி நான் எவ்வளவு நாள் நடந்துக்கிட்டேன். என்னையும் நோக்கடிச்சு அந்த பையனையும் நோக்கடிச்சு நான் அப்படி என்னத்த மக்களே கண்டுட்டேன். உங்க ரெண்டு பேர்த்துக்கும் கஷ்டத்தையே நான் கொடுத்திருந்தாலும் என்ன அவன் இப்படி பாத்துக்கிறானம்மா. தப்பு பண்ணிட்டம்மா, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அம்மா, ஏமா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? கடைசியில என்னையும் அவனையும் நீங்க நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். இன்னொரு சூழ்நிலை வந்தா திரும்ப எங்ககிட்ட இந்த மாதிரி கோவப்பட்டு பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. எப்பயும் போல எங்க கூட பேசுங்க, எனக்கு அதுவே போதுமா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு மக்களே, அதை என்னைக்கு விட்டுறாத. நல்லபடியா வாழணும். அம்மையோட ஆசீர்வாதமும் அன்பும் உன்கிட்டயே தான் இருக்கும். இவ்வளவு நாள் என் பிள்ளைகிட்ட நான் பேசாம என் பிள்ளைகிட்ட பாசமா இல்லாம அந்த அன்பை நான் இழந்துட்டேன். இதுக்கு மேலேயும் இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா. இனி என்ன ஆனாலும் அம்மா உங்ககிட்ட அப்படி கோவப்பட மாட்டேம்மா. அம்மா சொல்லு மக்களே. உங்க மடியில படுத்து வருஷ கணக்கா ஆச்சுமா, நான் படுத்துக்கிட்டா. ஐயோ என் செல்வமே, வாம்மா வா. என் தங்க பிள்ளை. ஏன் அம்மு, என்னடி ஆச்சு அம்மு? அங்கிருந்து ஓடி வந்த என்ன பிடிச்சி அழுத்துட்டு இருக்க? யாரும் எதுவும் சொன்னாங்களா? இதுவும் பிரச்சனையா? சொல்லுமா. எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? என் புருஷன் இருக்கும்போது என்னை யாரும் அப்படி எதுவும் சொன்னா நீ என்ன விட்டுருவியா என்ன? நீ இருக்கும்போது எனக்கு என்னடா வரப்போகுது? எனக்காக ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற? அப்படின்னா உனக்காக ஒண்ணுமே பண்ணலையே. என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ஒன்றும் புரியாது. எனக்காக எதுக்கு எங்க வீட்டில் போய் எங்க அம்மா காலில் எல்லாம் விழுந்திருக்க? நான் உன்னை அப்படி விடுக சொன்னா? ஓ, அத்தை சொன்னாங்களா? அப்படி இல்லடி தங்கம். என்னதானே உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாலும் நீ அப்பப்போ உங்கள் அம்மா பேசலன்னு வருத்தப்படுறது எனக்கு தெரியும். உனக்கு நான் இந்த பர்த்டேக்கு கிஃப்டாக அவங்கள பேச வைக்கணுங்கிறது தான் பெருசாக நினச்சேன். நான் உனக்கு ட்ரெஸ்ஸோ நகையோ பொருளோ என்ன வாங்கி தந்தாலும் ஒரு ஞாபகமாக மட்டும்தான் இருக்கும். இதுவே நீ 2 வருஷமா என்கிட்ட இருக்க உங்கள் அம்மாவை பேச வச்சா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அதனால முயற்சி பண்ணி பார்ப்போன்னு முயற்சி பண்ணேன். என் முயற்சி வெற்றி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நீ சந்தோஷமா இருக்கல்ல? அம்மா, நான் இப்போ சந்தோஷமா இருந்தாலும் எனக்காக இந்த சந்தோஷம் வரணுங்கிறக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நான் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா? என் தங்க பிள்ளை சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக மட்டும்தான் நான் இப்படிலாம் பண்ணேன். நீ இப்படி திரும்ப வந்து உம்முன்னு அழுதுட்டு இருக்கிறக்கான இதெல்லாம் பண்ணேன். இங்க பாரு, என்ன பாரு. கொஞ்ச நேரம் நான் இப்படியே இருக்கேன். கொஞ்ச நேரம் என்னடி பொண்டாட்டி, ஆயுசுக்கும் நீ இப்படியே இருக்கலாம். நான் உனக்கு சொந்தமானவன் தான், உனக்கு மட்டும். லவ் யூப்பா. லவ் யூடி செல்லம். ஆனா நீ எனக்காக இவ்வளோ பண்ற, உனக்காக நான் ஒண்ணுமே பண்ணதில்லையே. தங்கம், நான்லாம் ஒரு ஆளே இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். நானும் என் முகத்தை தினமும் கண்ணாடியில் பார்க்க தானே செய்கிறேன். அப்படி ஒன்றும் நான் அழகு இல்லை. ஆனால் என்னை நம்பி இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு என்னை நம்பி நீ வந்திருக்க. உன்னை ஆயுள் வரைக்கும் நல்லா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு தானே. ஏய், நீ ஒன்றும் அப்படிலாம் மோசம் இல்லை. நீ எவ்வளோ அழகு தெரியுமா? ஆமாண்டி பொண்டாட்டி, உன் கண்ணில் நான் என்றைக்குமே அழகாக தான் இருப்பேன். அது எனக்கு போதும். மற்றவங்க பார்வைக்கு நான் எப்படி வேணா இருந்திருக்கலாம்.
நான் இந்நேரம் குடிச்சிட்டு ஊதாரித்தனமா எப்படியோ சுற்றி இருந்திருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கிறவங்கன்னு நிறையா பேர் அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சரக்கு தம்மு மற்ற கெட்ட பழக்கம்னு எத்தனையோ வச்சுருக்காங்க. ஆனால் நான் இன்னைக்கு ஒரு டீச்சராக மாறி ஒரு நல்ல வேலை கை நிறைய சம்பளம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். நீ ஒரு நாள் என்கிட்ட சொன்ன, இந்த சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிக்காது, எங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த பழக்கம் கிடையாது, இப்படி இருந்தா நீ என்னை எப்படி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்ட. அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அதை எதையுமே தொட்டு கூட பார்த்ததில்ல. யாருக்காக? உனக்காக. என் வயசு பசங்கள்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும்போது நீ என்ன படி ஒழுங்காக வேலைக்கு போன்னு சொல்லிகிட்டே இருப்ப. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு சில தடவை கோபம் வந்திருக்கு உன் மேலே. என்னடா வா ஊர் சுற்றலாம் வெளியே போகலாம் என்னை பார்க்கவான்னு கூப்பிடாம இவ எப்போ பாரு நம்மளை படி வேலைக்கு போன்னே சொல்கிறாளேன்னு. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு நீ தான் காரணம். என் கூட அன்னைக்கு இருந்த பசங்க யார் யார் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்களோ இன்னைக்கு வேலை கிடைக்காம எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதை நான் என் கண்ணால் பார்க்குறேன். என்னை திருத்தி ஒரு நல்ல மனுஷனாக மாற்றினதே நீ தான். உனக்கான சந்தோஷத்தை நான் எப்பவும் கொடுக்கணும்னு தான் விரும்புவேன். அப்படிலாம் இல்லை, நீ படிச்ச, நீ உண்மையாக உழைச்ச, நல்ல நிலைமையில இருக்க, அவ்வளோதான். நீயும் மனசை கண்ட்ரோல் பண்ணி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்க. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்? தங்கம், அதெல்லாம் என்ன போதை? நீ இருக்கிய என்னோட பெரிய போதை. அப்படிப்பட்ட என் தங்கத்துக்கு இது ஒரு சின்ன பரிசு தான். இங்கே பாரு, நீ உம்முனே இருக்காத. போடா. என்னாச்சு? பர்த்டே அதுவுமா இப்படி சோகமா இருக்கலாமா? ஆனால் என் மனசில் ஒன்று தோணுதுமா. இது நாள் வரைக்கும் நான் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டேன்லாம் தெரியல. ஆனால் நான் இன்னும் உன்னை லவ் பண்ணணும், இன்னும் நிறைய உனக்கு அன்பு கொடுக்கணும், இன்னும் நிறைய கேரிங் கொடுத்து உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு தோணுது. தோணுதா? அந்த எண்ணம் இன்னைக்கு மட்டும் இல்லை, வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோ. அவ்வளோதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. லவ் யூ பட்டு. லவ் யூ தங்கம். வந்த துணையே வந்து அணையே, அந்த உள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.